ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி நீ ஃபேஷன். இன்றைக்கி உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா அமேசான் ஹால் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறோம் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஒரு குர்த்தி தான் எடுத்திருந்தேன். ரொம்ப நாள் அந்த டைப்பில் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் நான் வாங்கினேன் ஒரு டைம். அது பர்பிள் கலரில் வாங்கியிருந்தேன். என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் ஏதோ ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான குர்த்திலாம் ரெகுலராக போடுற மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சம் லூஸ் டைப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக. ஸோ இந்த ஒரு பலோசோ தான் இது. பிங்க் அண்ட் ஆஃப் ஒயிட் அந்த டைப்பில் இருக்கும். காலர் இந்த மாதிரி கவர்டாக இருக்கும். டக்குன்னு நம்ம வெளில போகிறோம், இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, டக்குன்னு நைட்டியோ இல்லை டிஷர்ட் அண்ட் லோயர் அந்த மாதிரி வியர் பண்ணியிருக்கும் போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குர்த்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். அதே மாதிரியே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது இவ்வளோ நான் பார்க்கல, ரேண்டமாக தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த ஒரு கலர் காம்பினேஷன் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு வாங்கிட்டேன். கம்ஃபர்டபுளாக ஒரு குர்த்தி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எலாஸ்டிக்கும் நமக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ஒரு ப்ரௌன் சுடிதார் தான். ஸோ இது ஒரு அனார்கலி டைப். நான் ஸ்க்ரீனில் வீடியோ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன், வயலட் கலரும் யூஸ் பண்ணியிருப்பேன், தேர்ட் ஒன்னா இந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு செட்டாகவே 3 செட் ஷால், டாப் அண்ட் பேண்ட் வித் ஷால். ஸோ மூணுமே எனக்கு வர்றதுனால இது 750, 700, 650 அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ அது நமக்கு கம்ஃபர்டபுள் தானே. நம்ம போயிட்டு ஷாப்பில் ஒரு டாப் 700, 800க்கு எடுக்கிறதுக்கு இது எனக்கு 3 செட்டுமே 800க்குள்ளே 700க்குள்ளே வந்துடுது. ஸோ நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால், அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இது இருக்குது. நான் டக்குன்னு வெளில போகணுன்னா சிம்பிளாகவும் இருக்குது. கெஸ்ட் வீட்டுக்கு போகணுன்னாலும் நான் வியர் பண்ணிக்கலாம். ப்ளைனாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஷாலில் மட்டும் கொஞ்சம் அந்த ஃப்ளவர் டிசைன் வரும், அதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ப்ளைனாக இருக்கிறது பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சாய்ஸ் தான். பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இந்த சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வயலட் சுடிதார் நான் 750க்கு வாங்கினேன். அது காட்டன் பேஸில் இருந்தது. பட் இதெல்லாம் ரயான் கிளாத்துன்னு சொல்லுவாங்கள்ல, காட்டன் மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்ன, வாஷ் பண்ணால் ஒரு மாதிரி சுருக்கமாகிடும், கொஞ்சம் அயன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இல்லையா நம்ம வெயிலில் காய வச்சு உடனே ப்ராப்பராக மடித்து வச்சிடணும், அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். பிகாஸ் இந்த கிளாத் டக்குன்னு ஒரு மாதிரி கசகசன்னு சுருக்கமாகிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அகைனாக நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமுமே நான் கலர்ஸ் எடுக்கலாம். பட் ஓகே, எத்தனை டைம் தான் இதே டைப்பில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு மாதிரியான குர்த்தி ட்ரை பண்ணணுன்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணால் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வீடியோலையாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். சொன்னேன் இல்லையா, வயலட் அண்ட் ரெட் சுடி, அதை ஏன் சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட டேரெக்டாகவே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செட்டு தான் இது. வயலட், இதோடைய கிளாத் ஒரு மாதிரி காட்டன் கிளாத்தில் எனக்கு வந்திருந்தது. அதே செட்டு தான் ரெட்டு. இந்த ரெட் கலருமே அதை விட கிளாத் இது ஒரு மாதிரி சாஃப்டான கிளாத். இதை விட கொஞ்சம் பெட்டரான கிளாத். இது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னே தெரில. மேபி அந்த 50 ருபீஸ் டிஃப்ரெண்ட்டில் கொஞ்சம் கிளாத் டிஃப்ரெண்ட் கொடுக்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு பிளாக் கலர் பேக் தான். இப்போ தான் நான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறேன், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ராலி தான் வச்சுருந்தேன். பட் அது எல்லா இடத்துக்கும் என்னால் கேரி பண்ணிக்கிட்டு போக முடியல, தனியாக போகும்போது அந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ என்ன பண்ணேன், டிவைட் பண்ணி வைக்கலாம் பாதி பாதியாக அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஸோ இந்த ஒரு பேக் வாங்கியிருந்தேன். இதோட வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ சூப்பராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஸோ இதிலலாம் வந்து ப்ரஷஸ் வந்து வச்சுருப்பேன். இதுலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செக்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நான் திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னால் தூக்கி வந்து காமிக்க முடியல. வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து 1300 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்ததுனால எனக்கு இந்த சைஸ் வந்தது. மேபி உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ப்ராடக்ட் தான் வந்து எனக்கு ரிட்டர்ன் இருந்துச்சு. மற்ற எந்த சூட்கேஸுமே வந்து ரிட்டர்ன் வந்து அவைலபிள் இல்லை. சப்போஸ் ஏதாவது வந்து டேமேஜ் அப்படின்னா நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் ரிட்டர்ன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால தான் இதை நான் வந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எவ்வளோதான் நம்ம வந்து வெயிட் அதில் வந்து வச்சு திணிச்சாலும் அந்த காம்பேக்டாக அந்த இப்படி பிடிச்சிட்டு போகும்போது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏதோ பெரிய ஒரு சுமையை சுமக்கிற மாதிரியே இல்லை. ட்ராவலிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். நல்லா இருக்குது. பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எவ்வளோ நீங்கள் வந்து டம்ப் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங்கோடு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிங் லைட் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் வாங்கணுன்ட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஷார்ட்ஸ்லாம் எடுப்பீங்கள்ல, யூடியூபர்ஸ், பிகினிங் யூடியூபர்ஸ், குக்கிங் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆக்சுவலி நான் கூட இந்த ரிங் லைட் இப்போதைக்கு வச்சுருக்கேன். அதனால தான் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது, இல்லைன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேட் தான் வரும். ஐ திங்க் 600க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்னால் அதை எடுக்க முடியல ரிங் லைட்டு. ஸோ 3 லைட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். எல்லோ, அப்புறம் வந்து டார்க் ஒயிட் மாதிரி, லைட் ஒயிட் மாதிரி, அந்த மாதிரி 3 டைப்பில் இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து 600க்கு வந்து ஒர்க் போட்டு இதை வந்து வாங்கலாம். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம மூவ் ஆக வந்து நம்ம கொஞ்சம் பிராண்டடாக குவாலிட்டியாக வந்து வாங்கிக்கலாம். அதிலே வந்து மொபைல் ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ ஸ்டாண்டு ட்ரைபோர்டு வாங்காமல் நீங்கள் வந்து ரிங் லைட்டோடு சேர்த்து ஒரு ட்ரைபோர்டாக வந்து இதை நீங்கள் வாங்கிக்கலாம். பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 3 இதில் வந்து நம்ம எடுக்கலாம். இதில் தான் வந்து அந்த ரிங் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப வெயிட் வந்து தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோடைய ப்ரைஸே வந்து 600 அந்த ரேஞ்சில் தானே, அதனால் பெருசாக வெயிட் வந்து தாங்காது. ஓகே, கொஞ்சம் வந்து ஷார்ட்ஸ்லாம் எடுக்க இதிலே வந்து மொபைலை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். ஒரு செப்பல் ஒன்று வாங்கியிருந்தேன் அமேசானில். பிளாக் கலர் ஹீல்ஸ், அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹீல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். பட் கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்னன்னு தெரில அப்படின்னா வந்து ஷாப்புக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நமக்கு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ரிட்டர்ன் போட்டுட்டு அடுத்த சைஸ் வாங்கிக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி சைஸ், அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா 90% வந்து ஓகே, அது வந்தோடனே கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படி தான் நினச்சேன். ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. நிறைய யூஸ் பண்ணிட்டேன், நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன், போட்டு தேய்ச்சிட்டேன். பிரைட்ஸ்க்கெலாம் போகும்போது அந்த செப்பல் தான் போட்டு போகிறது. சூப்பராக இருக்கும். ஸோ ஹீல்ஸ் வந்து ஆசைப்படுறவங்க வந்து அந்த மாதிரி டைப்பில் வந்து லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து 2 கலர்ஸ் இருந்தது. இப்போ நான் வியர் பண்ணியிருக்கலாம். இந்த ட்ரெஸ் கலர், அதாவது மாதிரி ப்ரௌன் ஷேட்ஸ் மாதிரி ஒரு கலர், அப்புறம் வந்து பிளாக்கு. நான் வந்து ப்ரௌன் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே, பிளாக்கே எடுத்துடலாம், அதுதானே காமனாக எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வாங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் இப்போ என் கையில் இல்லை, அது ஊரில் இருக்குது, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதோட இமேஜோ ஃபோட்டோவோ, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.